எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஈரான், அமெரிக்கா அவங்களுடைய பிரச்சனை முடிஞ்சு பேச்சுவார்த்தை ஒரு விதம் அப்படியே சக்ஸஸாக வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரம்ப் அவர்கள் நேற்று கூட ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். இன்னும் 2 பாயிண்ட்ஸ் தான், இந்த 2 பாயிண்ட்ஸை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கையெழுத்தாகிறோம், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் நேரடியாக ஈரான்கிட்டே போக போகிறோம், அங்கே போய் பேச்சுவார்த்தைக்கான அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத பேசி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய அந்த ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் மாதிரி தான், அதாவது பரமபதம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், பாம்பு ஏணி அப்படிங்கிறது, ஒரு படி மேலே போனால் 4 படி கீழே இறங்குற மாதிரி இருக்குது, இப்படிலாம் சொல்லி எல்லாமே சூப்பராக வந்த நேரத்தில் திடுதுப்புன்னு பார்த்தா இஸ்ரேல் பெய்ரூட் அடிக்க போயிட்டாங்க. பெய்ரூட் அடிக்காத, அடித்தா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல எதுவுமே கேட்காம இஸ்ரேல் பெய்ரூட் அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? பெய்ரூட்டை இஸ்ரேல் அடித்த உடனே இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஈரான், நீ ஏன் பெய்ரூட் அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெய்ரூட்டுக்குள்ளே தான்ப்பா, அதுவும் சதன் பெய்ரூட்டுக்குள்ளே தான்ப்பா ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க, அங்கே தான் கமாண்ட் சென்டர் இருக்குது, அங்கே இருந்து வரக்கூடிய அந்த கமாண்டு தான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலாக மாறுகிறது, எனவே நாங்கள் பெய்ரூட்டை அடித்தே முடியும், இல்லாட்டி எங்களால் முடியாது, அதனால் பெய்ரூட்டை காலி பண்ணுங்கள், அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாம் வெளியிடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வார்னிங்கை கொடுத்து மறுபடியும் அங்கே அடிக்கிறாங்க. ஸோ சதன் லெபனன் பக்கமாக அவங்களுடைய அட்டாக் எல்லாமே முடித்த பிறகு எல்லோ லைனெல்லாம் தாண்டி நேரடியாக இப்போ சதன் பெய்ரூட் பக்கம் வந்ததுனால ஈரான் அதை வெறுக்கிறார்கள், அதை நீ செய்யவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹிஸ்புல்லாவுக்கு ரொம்ப அதிகமாக சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் தான். அப்போ சதன் பெய்ரூட்டில் பெரிய ஒரு அட்டாக்கை நடத்திட்டாங்கன்னா ஹிஸ்புல்லாவினுடைய நெட்வொர்க்கில் முக்கியமான நபர்கள் அதில் காலி ஆகிட்டாங்கன்னா அது ஈரானுக்கும் தலைவலி தான். ஐஆர்ஜிசியினுடைய முக்கியமான தலைவர்கள் தான் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களாக மாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த நேரத்தில் சதன் பெய்ரூட்டுக்குள்ளே அடித்ததுனால ஈரான் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய மிசைலை இஸ்ரேலுக்கு எதிராக ஏவி விடுறாங்க. கிட்டத்தட்ட 10 பெலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறது ஏவப்பட்டது, 4 முறையாக ஏவப்பட்டது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி பேரேஜ் 1, பேரேஜ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 4 முறை இந்த மிசைல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்படுகிறது. உடனடியாக ஈரான் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அதன் வழி அவங்களுடைய வான்வெளியில் எந்த விமானமும் பறக்கக்கூடாது, ஒருவேளை இஸ்ரேல் மீண்டும் ஈரானுக்கு எதிரான ஒரு அட்டாக்கை நடத்தலாம், அதுவும் இன்றைக்கி நைட்டே நடத்தலாம். இப்போ மணி ஒரு 4 மணி, விடிய காலையில் 4 மணிக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த நியூஸை பார்த்ததுலேருந்து, ஏன்னா இது இப்போ நடந்துடும் அப்படின்னு சொல்லி நான் தமிழ் விதையில் வேறு பேசி முடிச்சிட்டேன். தமிழ் விதையில் பேசி முடித்து எடிட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயத்துக்கான அப்டேட் வருது, அதை உங்ககிட்ட சொல்கிறேன். நாளைக்கு காலையில் நீங்கள் உட்காந்து அதை பார்த்துட்ருப்பீங்க. இந்த நேரம் இஸ்ரேலுக்கு எதிரான அட்டாக்கு, ஹைஃபா வர ஈரானுடைய மிசைல்ஸ் போயிருச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஈராக் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய வான்பரப்பை மூடிட்டாங்க. ஈரானுடைய தலைவர்கள் இப்போ துருக்கியினுடைய தலைவர்களுடனும் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனுடைய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஐயா, இஸ்ரேல் தான் இதை செஞ்சாங்க, நாங்கள் வாண்டடாக இதை செய்யலை, வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளிடமும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுடைய தலைவர்கள். என்ன அமெரிக்கா இப்படி ஆயிருச்சு, பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன, சீக்கிரமாக பீஸ் டீல் உருவாயிரும் அப்படின்னு சொன்ன, ஐஏஇ அமைப்புடன் ஈரான் அவங்களுடைய நியூக்ளியர் டீல் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்கன்னு சொன்ன, இப்போ இஸ்ரேல் இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு கேட்டதற்கு ஈரான் ஒரு அட்டாக்கை நடத்திட்டாங்கல்ல, நான் போய் உடனடியாக நெத்தன்யாஹு அவர்களை கூப்பிட்டு எப்பா இதுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணாத, ஈரான் அடித்ததை அடிச்சிட்டான், அப்படியே விட்டுரு, இதுக்கு மேலே நீ ரெஸ்பாண்ட் பண்ணினா அது யுத்தமாக மாறிவிடும், எனவே ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி யார், ட்ரம்ப் அவர்கள் நெத்தன்யாஹு அவர்கள்ட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு மெசேஜை ஆக்சிஸ் மூலமாக சொல்கிறார். இதே நெத்தன்யாஹு அவர்களும் இஸ்ரேலும் நாங்கள் எஸ் சொன்னால் எஸ் தான், நோ சொன்னால் நோ தான், அமெரிக்கா இதில் மூக்கே நுழைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னது நமக்கு ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் 5 தினங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போது இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த அட்டாக் ரொம்ப சிவியரான அட்டாக் தான். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்களுடைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுட்டாங்க, அவங்க அடுத்ததாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய ஒவ்வொரு காய் நகரத்திலும் லெபனனை காப்பாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 0 கிரவுண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனன் தான். ஸோ லெபனன் பேஸ் பண்ணி தான் இந்த யுத்தம் அப்படிங்கிறது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு.
இந்த யுத்தத்தில் ஈரான் முதல் அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் அட்டாக்கில் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதனால் அவங்க என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. பட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மறுபடியும் மூடப்படுமா திறக்கப்படுமா அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு அட்டாக் நடத்தும் போது இஸ்ரேல் மீண்டும் ஈரானுக்கு எதிரான ஒரு அட்டாக் நடத்துவாங்க. இப்போ தான் ஈரான் என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு கப்பலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடப்பதற்கு $1.5 மில்லியன் இருந்து $2 மில்லியன் வரை நீ எனக்கு பணம் தந்துட்டு தான் அந்த கப்பலை கடக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி புது திட்டம்லாம் உருவாக்குனாங்க. இதை கவனிப்பதற்கு தனி இலாக்காவும் உருவாக்கப்பட்டது. ஈரானுடைய அரசாங்கத்தில் தனி இலாக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கட்டுப்படுத்துவதற்கும் அந்த ஃபீஸை வாங்குறதுக்கும் அந்த ஃபீயை வாங்கி ஈரானுடைய அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கும். இப்போ ஒரு கப்பலுக்கு 1.5 மில்லியன் 2 மில்லியன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரவுண்ட் ஜீரோ லெபனன் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் அமெரிக்கா சைலண்டாக இருக்காங்க. அமெரிக்கா நேரடியாக ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இந்த யுத்தம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தான். போன வாரம் வரை நடந்தது அமெரிக்கா ஈரான் யுத்தம். அப்படின்னா இதில் மறுபடியும் இஸ்ரேலும் ஈரானும் மோதிக்கொள்ள போகிறார்களா? அதில் அமெரிக்கா ஒரு சைடாக நின்று பார்க்க போகிறாங்களா, இல்லை எனக்கு இஸ்ரேல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பக்கம் இருந்து ஈரான் அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. ஈரானுடைய அர்காச்சி ஹோல்டு மோர் கால்ஸ் வித் கத்தார் பிரான்ஸ் கவுண்டர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கத்தார் அரசாங்கத்திடமும் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேல் நாட்டுக்குள் போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் அவங்களுடைய வான்பரப்பை கம்ப்ளீட் க்ளோஷர் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்து விட்டார்கள். ஈராக்கை பொறுத்த வரைக்கும் ஈராக் க்ளோசஸ் ஏர் ஸ்பேஸ் அண்ட் சஸ்பென்ஸ் ஏர் நேவிகேஷன் அமிட் ரீஜனல் டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈராக் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான ஏர் நேவிகேஷன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஈரான் யுத்தம் இஸ்ரேல் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்ததாக பாதிப்படையக்கூடிய நாடு ஈராக்கு தான். ஸோ அங்கே விமானம் ஏதாவது பறந்து அந்த விமானத்தில் இஸ்ரேல் அனுப்பக்கூடிய மிசைல்ஸ் ஏதாவது பட்டு அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் ஈராக்குக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் ஈராக்கும் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரிப்பா, அப்போ நாளைக்கு பங்கு வர்த்தகம் என்னமாகும்? ஒப்பக் நாடுகள் இப்போ தானே நாங்கள் ஆயில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆயில் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை, பங்கு வர்த்தகத்தில் பெரிய ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இஸ்ரேல் இப்போ வர அட்டாக் பண்ணலை, திரும்ப கண்டிப்பாக அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. நெத்தன்யாகு அவர்கள் அவ்வளோ ஈஸியாக இதை விட்டுற மாட்டார். நெத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பண்டா இந்த சான்ஸ் கிடைக்கும், ஈரான் தனியாக வந்து நம்மகிட்ட மாட்டுவாங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. நீ லெபனன் அடிச்சின்னா கண்டிப்பாக ஈரான் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது நெத்தன்யாகு அவர்களுக்கு தெரியும். அதனால தான் லெபனனை விடாமல் அடிச்சுட்டு இருந்தாங்க. இல்லாட்டி எப்போவே இந்த யுத்தம் பீஸ் டீலாக மாறி லெபனன் கூட இஸ்ரேல் அமைதி பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போட்டிருப்பாங்க தெரியுமா? ஸோ ஈரானை உள்ளே கொண்டு வருவதற்கு இஸ்ரேல்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆயுதம் லெபனன் மட்டும்தான். அதை சரியாக அவங்க பயன்படுத்தினாங்க. சரியாக பெய்ரூட் பக்கம் அடித்தாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய நெட்வொர்க் எல்லாம் சரியாக காலி பண்ணாங்க. ஏன்னா அங்கே எல்லோ லைன் போட்டாங்க. ஒரு எல்லோ லைன் அப்படிங்கிற ஒரு லைனை டிக்ளேர் பண்ணி அந்த பக்கம் நீ வரக்கூடாது நானும் வரக்கூடாதுலாம் சொன்னாங்க. அதனால் ஹிஸ்புல்லா என்ன நம்பிட்டாங்கன்னா இதுக்கு மேலே இஸ்ரேல் உள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாருமே நேவிகேட் ஆகி பெய்ரூட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு தகவல் கிடைத்த பிறகு தான் இஸ்ரேல் இந்த கொடூர தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட நேற்று ஒரே தாக்குதலில் மட்டும் 18 நபர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை இஸ்ரேலினுடைய ஊடகமே சொல்கிறாங்க. அந்த 18 நபர்கள் ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்களா அப்படிங்கிறது தெரியலை. பட் 18 நபர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். எல்லோ லைனையும் தாண்டி இப்போது இஸ்ரேல் அவங்களுடைய காய்நகரத்தில் செய்து அவங்களுடைய படைகளை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாம் காலி பண்ணி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் கரெக்டாக செஞ்ச இஸ்ரேல் அடுத்ததாக எப்பண்டா ஈரான் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்த அந்த நேரம் வந்துவிட்டது. ஈரான் அடிக்கிறாங்க, இப்போ இஸ்ரேல் திரும்ப அடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ உலக நாடுகள் இதை ரொம்ப பேனிக் மோடாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் யுத்தம் அப்படிங்கிறது இப்போ தான் முடிந்து கொஞ்சம் அப்படியே சுவாசிக்கலாம், யுத்தம் இல்லாத ஒரு காற்றை நம்ம சுவாசிக்க போகிறோம், அடுத்ததாக கச்சா எண்ணெயுடைய விலை குறைய போகிறது, தங்கத்தினுடைய விலை குறைய போகிறது, பங்கு வர்த்தகம் எல்லாம் சரியாக போகுது அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அதெல்லாம் எப்படா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், இந்த அடிக்கிறண்டா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஈரான் அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் இஸ் சீக்கிங் கிரீன் லைட் ஃப்ரம் பிரசிடென்ட் ட்ரம்ப் டு ஸ்ட்ரைக் ஈரான் எனர்ஜி ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு ராய்டர்ஸ் வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இஸ்ரேலால் ஈரானை அட்டாக் பண்ண முடியாதான்னு கேட்டால் அனுமதி கிடைச்சே நம்ம அட்டாக் பண்ணிடலாம். அப்போ அமெரிக்கா அனுமதி கொடுக்கட்டும், அவங்களுடைய எனர்ஜி செக்டார் மேலே மட்டும் நம்ம அட்டாக்கை நடத்துவோம், நேரடியாக யுத்தமாக அது மாற்றாமல் ஈரானுக்கு எங்கே அடித்தா வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எனர்ஜி செக்டாரில் குறி வச்சு அடிக்கிறதுக்காக இஸ்ரேல் காத்துட்டு இருக்காங்க. அதற்கான அனுமதியை இப்போ யார்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்காட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் நம்மக்கிட்ட இல்லை நான் அவனை ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம், இஸ்ரேல் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ட்ரம்ப் அவர்கள்ட்ட போய் அனுமதி கேட்டிருக்காங்க. என்ன நடக்குது அடுத்ததாக? இப்போ இஸ்ரேல் ஈரான்
பிரச்சனையில் மாற்றம் ஏதாவது வருமா அப்படிங்கிற கம்ப்ளீட் அப்டேட் ஒருவேளை ஃபயர் அப்டேட்டாக இருந்தது என்றாலும் அது தமிழ் வியூகத்தில் தான் பகிரப்படும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வார அப்டேட்டில் இந்த வாசகம் வேண்டாம். அதனால் இனி இந்த வார அப்டேட்டில் மட்டும் இந்த நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது வராது. நன்றி, வணக்கம்.